நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன், நீரே என் தேவ. தாவீதுடைய ஃபேமிலி, தாவீதோடு சேர்த்து 8 பேர். தாவீதுக்கு வீட்டில் அதிகம் தங்கியிருந்தானா என்று கேட்டால் இல்லை, காட்டில் தான் அதிகமாக இருந்தான். தாவீது உண்மையிலே தாவீதுனுடைய குடும்ப சூழ்நிலையின்படி அவன் ஆடு மேய்க்க வேண்டுமா என்று கேட்டால் இல்லை, வேண்டாம். ஏன்னா தாவீதுனுடைய அப்பா ஈசாய், ஈசாயினுடைய அப்பா ஓபேத், ஓபேத்தினுடைய அப்பா போவாஸ். இந்த போவாஸ் என்பவர் பஞ்சகாலத்திலும் பெத்லகேமில் இருந்தவர், குறைவில்லாதவர், வசதி படைத்தவர். போவாஸ் கீழே எத்தனையோ பேர் வேலை பார்த்தாங்க. பெரிய பணக்காரர், செல்வ சீமான், பெரிய முதலாளி. அவருக்கு பையனுக்கு பையன் தான் யாருன்னா தாவீது. ஆனாலும் தாவீதின் சங்கீதங்கள்ல தெளிவா தெரியுது, ஃபேமிலி அவனை ஒதுக்கி வச்சுட்டாங்க. தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் சொல்றாரு. 69வது சங்கீதத்துல அதனுடைய 8வது வசனத்துல இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பா, சகோதரருக்கு வேற்று மனுஷனும், நான் என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும், என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன். எல்லாரும் அவங்க 7 பேர் அண்ணன் தம்பியை பழகும் போது நான் போலானா, ஆமாம் நான் வேற்று மனுஷனும். ஏன்னா வீட்டில் இல்லை, வீட்டிலேயே இருந்தால் தான் நான் பழகிறது. எப்போவாது வருஷத்துக்கு ஒருக்கா பார்க்கறது, பார்க்கும்போது கூட நான் இரத்த உறவில் பாசத்தோடு நெருங்கி போனாலும் அவங்க என்ன அந்நியனா பார்க்குறாங்க, யாரோன்னு பார்க்குறாங்க. இதுதாங்க தாவீதினுடைய நிலைமை. இப்பொழுது கர்த்தர் சாமுவேலை அழைத்து சொல்லி, நீ போ, நான் ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். 1 சாமுவேல் 16:1. அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அப்பொழுது ஈசாயின் இடத்தில் போகும்போது கர்த்தர் சொன்ன வார்த்தை 3வது வசனத்தை வாசியுங்கள். ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. இந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் ஒருத்தங்களை அபிஷேகிக்கிறாங்கன்னா எதற்காக அபிஷேகிக்கிறார் தெரியுமா? அவருக்காக. ஆமே, அபிஷேகம் பெற்றவங்க மாத்திர கைகளை உயர்த்தி சந்தோஷமாய் ஹல்லேலூயா. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற ஹோலி ஸ்பிரிட் அவருக்காக. ஆண்டவர் சொல்ல, எனக்காக நான் அபிஷேகம் பண்ணினேன். அப்ப தேவன் தம்முடைய அபிஷேகத்தை நம்ம மேல வைக்கும் போது அங்க என்ன நிச்சயமாகிறது தெரியுமா? அந்த மீட்கப்படும் நாளுக்கென்று கர்த்தர் முத்திரை போட்டுட்டா. நான் முத்திரை போடப்பட்டவர்கள், நான் அபிஷேகம் பண்ணுவேன் சொல்லிட்டு சாமுவேல்னா ஒரு தேவ தூதன் வர்றது மாதிரி தான் சாமுவேல். அந்த பெத்லகேமுக்குள்ள என்றாகிற மூப்பர்கள் எல்லாம் தத்தளிக்கிறாங்க. சமாதானம் தானா என்னன்னு தெரியல, சமாதானம் தான், எல்லாம் ரைட்டு தான். பலி விருந்துக்கு ஈசாயும் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் வர சொல்லு. ஈசாயும் குமாரரும் பரிசுத்தம் பண்ணி பலி விருந்துக்கு வராங்க. வரும்போது எலியா மூத்த பையனை பார்த்ததுமே சாமுவேல் டிசைட் பண்றார், இவனாதான் இருக்கும். ஆண்டவர் சொன்னார், நோ நோ. அடுத்து நீங்க கீழே படிச்சீங்கன்னா தெரியும். 16வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசியுங்கள். ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். தகப்பன் எல்லா பிள்ளைகளையும் ஒவ்வொருத்தரையா கொண்டு சாமுவேலுக்கு முன்னாடி நிறுத்துறார். ஒரு நல்ல தகப்பன்னா என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு முக்கியமான ஈவெண்ட் வீட்டில் நடக்குது. சாமுவேல்கிட்ட, ஐயா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, எனக்கு கடைசி ஒரு பையன் இருக்கிறான், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா நான் அவனை கூட்டிட்டு வந்துடுவேன். கேட்கல. ஏன்னா தாவீத கன்சிடர் பண்ணல, கண்டுக்கல. ஒரு முக்கியமான விருந்து வீட்டில் நடக்குது, தாவீத கண்டுக்கல. குடும்பம் அவனை கண்டுக்காம இருந்த போது 89வது சங்கீதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவனை கண்டு பிடித்தேன். 7 பிள்ளைகளை வச்சாச்சு, யாரையும் இல்ல 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 இல்லன்னு கர்த்தர் சொல்லிட்டு இருக்கும் போது சாமுவேலுக்கு புரியல, என்னடா
ஏன்னா ஈசாய் தெரியப்படுத்தல. ஆரம்பத்திலே சொல்லி இருந்தார்னா அந்த பையனை கூட்டிட்டு வான்னு சொல்லி இருப்பாரு. ஆரம்பத்திலேயே இந்த 7 பேர் தான் பிள்ளைகளா காட்டுறாரு ஈசாய், தாவீத காட்டல. ஈசாய் சாமுவேல் கேட்கிறார், உனக்கு வேற பிள்ளைங்க இவ்வளவு தானா, வேற பிள்ளைங்க இல்லையான்னு கேட்கும்போது ஒருத்தர் இருக்கிறான். அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா தெரியும். 11வது வசனம், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல், அப்பொழுது கூட எனக்கு லாஸ்ட் ஒரு பையன் இருக்கிறான், அவன் பேரு தாவீதுன்னு கூட சொல்லல. அப்ப கூட தகப்பனுக்கு தாவீது பேரை சொல்லல. அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். அவன் எல்லாருக்கும் இளையவன், எல்லாருக்கும் இளையவன். அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். இங்க விருந்து, அங்க அழுக. தாவீது காட்டுல அழுதுட்டு இருக்கிறா, இங்க குடும்ப விருந்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது 39 சங்கீதம் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் இனி இராமல் போகும் முன்னமே தேறுதல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும். 41 சொல்றார், கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். ஏன் தாவீது மேல இவ்வளவு அக்கறை? ஆண்டவர் கேட்ட என்ன சொல்லுவார் தெரியுமா? இந்த 7 பேரும் அதிகமாய் ஈசாய அப்பான்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவன் ஒருத்தன் தான் என்ன பார்த்து, காட்டுல இருக்கிறவனுக்கு ஈசாய எப்படிங்க அப்பான்னு கூப்பிட முடியும்? அதனாலதான் சங்கீதம் 89 கர்த்தர் சொல்லுகிறார், அவன் என்னை நோக்கி, அவன் எனக்கு டைத்து தருவான், அவன் ஃபாஸ்டிங் இருப்பான், அவன் அப்படி செய்வான். அவன் என்ன நோக்கி? அந்த வசனத்தை வாசிங்க. அவன் என்னை நோக்கி, என்ன வசனம்? 89 26. அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, நீர் என் பிதா, என் தேவன். என் அப்பாவை கூட முடியாது. அப்பா காட்டில இருந்து அப்பான்னு கூப்பிட்டா பெத்லகேம்ல இருக்கிற ஈசாய்க்கு கேட்காது. ஆனால் பரலோகத்தில் இருக்கிற ஹல்லேலூயா, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனமாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அவர் பரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்பி, ஹல்லேலூயா, ஹிருதயம். இங்க பாருங்க, விருந்து இன்னொரு இடத்துல அவரது கதறப்பா. அவனுக்கு ஒரு அப்பா உண்டு லிட்டரலாவே. ஆனா அவர் அப்பான்னு கூப்பிடுறதுக்குள்ள தூரம், அவ்வளவு தூரத்துல இருக்கிறான். அப்பான்னு கூப்பிட்டா கேட்கறதுக்கு ஆள் இல்ல. அப்பா பேரு கூட, ஏன்னா டெய்லி பேரு சொல்லி பழகனா வாயில பேரு வந்துருங்க. ஒருத்தங்களை கூப்பிட்டு மறந்துட்டீங்கன்னா ஆள ஞாபகம் இருக்கும், பேரு ஞாபகத்துல இருக்காது. எங்க அப்பாக்கு எங்க எல்லா பேரும் தெரியும், ஆனா நாங்க என்ன படிக்கிறோம்னு தெரியாது. ஜான்சன் என்ன படிக்கிறான், என்ன படிக்கிறே நீ அப்படிவா? ஏன்னா அது அவங்க மைண்ட்ல வைக்கல. நம்ம எதை மைண்ட்ல வச்சிருக்கோம் அது வாயில. இவ்வளவு தான் பிள்ளையா இல்ல, தாவீதுன்னு ஒருத்தர் இருக்கிறான் சொல்லல. இவங்க எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். இவ்வளவுதான். தகப்பன் சொன்ன வார்த்தையை படி பார்த்தா சாமுவேல் ரிஜெக்ட் பண்ணி இருக்கணும். அப்ப ரிஜெக்ட் பண்ணுவதற்காகவே அவனை குறித்த ரிப்போர்ட் கொடுக்கப்படுது. உலகமே எதிர்த்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டா. இப்போ தாவீது வரதுவரை எல்லாரும் ஒவ்வொரு ஓரத்திலேயா, தாவீதின் சகோதரர்கள் இருக்கிறாங்க, தகப்பன் இருக்கிறார், மூப்பர்கள் இருக்கிறார். ஏன்னா சாமுவேல் வந்து இருக்கிறாரு. தள்ளப்பட்டவன், கனவீனப்படுத்தப்பட்டவன், அற்பமா எண்ணப்பட்டவன், எல்லாருக்கும் இளையவன். தகப்பனுடைய போக்கஸ் எல்லாம் எலியாப் மேல, மூத்தவன் மேல. தாவீது உள்ள என்றாகிறார். தாவீதுக்கு விஷயம் தெரியாது, சொல்லியிருப்பாங்க சாமுவேல் வந்து இருக்கிறார். இல்லைன்னா தாவீதுக்கு என்ன அப்படி கூப்பிட்டு விட மாட்டாங்களே. ஹல்லேலூயா. இப்ப தாவீது உள்ள என்றானதும் கர்த்தர் சாமுவேல்கிட்ட பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா 12வது வசனம், ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான் நீ எழுந்து. ஹலோ,
யார்கிட்ட சொல்றாரு? என்ன சொல்றாரு? எழும்பு. எதுக்கு எழும்பணும்? வரான், தாவீது வரான், எழும்பு. தாவீதுக்கு முன்னாடி சாமுவேல் எழும்புவதா? தாவீது ராஜவஸ்திரம் போட்டுட்டா வந்தான், குதிரையில வந்தான், ரதத்திலே வந்தான், கிரீடத்தை வைத்துக் கொண்டா வந்தான். ஒரு கோல் கையில வச்சுட்டு ஆட்டு தொழுவத்திலிருந்து அப்படியே கொண்டு வரப்படுகிறான். மற்றவர்களாவது ஆயத்தமாக்கி பரிசுத்தம் பண்ணி தங்களை ப்ரிப்பேர் பண்ணி வரும்போது, அப்படி வரும்போது சின்ன பையன், யார் காதுல இந்த தாவீதை குறித்து எல்லாருக்கும் இளையவன் என்று சாமுவேல் கேட்டான். அப்ப சின்ன பையன் சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, சின்னவன் ஆயிரமுமா சிறியவன் பலத்த. எழும்பு, get up, arise, எழும்பு, தாவீதுக்கு முன்னாடி எழும்பு. சாமுவேல் எழும்புனா ஈசாய்க்கு உட்கார முடியுமா? சாமுவேல் எழும்பினா சகோதரர்களுக்கு உட்கார முடியுமா? சாமுவேல் எழும்பினா அத்தனை பேரும் தாவீதுக்கு முன்னாடி எழும்பி நிற்கிறாங்க. ஹல்லேலூயா. தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ ஜனமே, நீ எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டாயோ, நீ எந்த இடத்துல ஒடுக்கப்பட்டாயோ, நீ எந்த இடத்துல கனவீனப்படுத்தப்பட்டாயோ, ஹல்லேலூயா, அத்தனை பேரும் விசுவாசிக்கிறவங்க, என்னை தேவன் தெரிந்தெடுத்தது விசேஷம் என்று சொல்லுகிறவர்கள். ஹல்லேலூயா. சாமுவேல் எவ்வளவு பெரிய சீனியரா இருந்தாலும் தாவீதுக்கு முன்னாடி எழும்பணும். எழும்பு, நீ எழும்புட்டாரு. சாமுவேல் அப்படி எழும்பி நிற்கிறாரு. இவன் தான் அபிஷேகத்தை மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரு. அதான் தாவீது சொல்வார், நீர் என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் பார்த்தேன். என்ன தாவீதை செஞ்ச? சாமுவேலை என் முன்னாடி எழும்ப வச்சுட்டார். ஹல்லேலூயா. எல்லாமே தாவீதுக்கு எதிராக இருந்துச்சு, ஒண்ணு கூட ஃபேவரா இல்ல. அவன் அத்தனை எதிர் திட்டங்களையும் கர்த்தர் ஆவமாக்கி தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றினார். அது மாத்திரமல்ல, 1 சாமுவேல் 22வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அதுலாம் கெபிக்குள்ளே தாவீது போனதை கேள்விப்பட்டு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரும் அனைவரும் கேட்டு, யார் யார் அவனை அந்நியனாய் வேற்று மனுஷனாய் ஆமென் எதுக்கு உதவாதவனாய் நினைத்தார்களோ அத்தனை பேருக்கும் கடைசியில் அடைக்கலமா இருந்தது யாருன்னா தாவீது. அத்தனை பேருக்கும் அவன் சகோதரர்கள் எல்லாம் அவன் கிட்ட. அதன் பிறகு எலியாவின் தகப்பன் ஈசா என்று அறியப்படவில்லை, தாவீதின் தகப்பன். நீங்க இன்னாருக்கு அப்பான்னு சொல்றதுல நீங்க வெட்கப்பட்டீங்க. ஆனா நாளைக்கு அதுதான் உங்களுக்கு பெருமையே. ஈசாயே, அபிஷேகம் தலையை உயர்த்தும். தேவனுடைய தெரிந்தெடுத்தல், தேவன் நம்ம மேல வச்ச அபிஷேகம். அதனாலதான் கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இதோ நாட்கள் வரும். வேதம் சொல், அவர் என்னிடமாய் சாய்ந்து. ஹல்லேலூயா. அங்க விருந்து சமையல் நடக்கும், கவலைப்படாதீங்க, சாப்பிட விட மாட்டார். ஆமென். தாவீது வரட்டும் வரட்டும். சாமுவேல் சொல்லிட்டார், ஆமென், இந்த 7 பேரை தள்ளி இன்னொருத்தன் இருக்கிறான், ஆண்டவர் அவனுக்காக துடிக்கிறார்னா நான் சாப்பிட மாட்டேன், வரட்டும். அது யாருன்னு எனக்கு பார்க்கணும். சாமுவேல் உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தா, ஆண்டவர் என்ன உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்க, எழும்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு விஷயம் கூட, இத்தனை மகத்துவமுள்ள பதவி நன்றியோடு, இத்தனை பதவி புழுக்கலாம், எத்தனை மாதயவு, எத்தனை கிருபை. இந்த வார்த்தையை சொல்லும் போது இன்னொரு வார்த்தை தாழ்மையா சொல்றேன்,
தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு தேவனை ஆராதிக்க வருகிற ஒருவரும் அற்பமாய் பாராதிருங்கள். அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், அவன் அதுல இல்ல சொல்லாதீங்க. அப்படி சொல்லிட்டோம்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்மளை எழும்ப வைப்பார். முன்னாடி யாரு? தேவன் தெரிந்தெடுத்தவன், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.